அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் குறித்து பல முக்கியமான வீடியோக்கள நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அப்லோட் பண்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலைய தான் நம்ம அப்லோட் பண்றோம். அது வந்து டெம்பரரியா இருக்கலாம், அல்லது எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல. அரசு மூலமா வெளிவரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளையுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்டின்னா, ரீசென்ட்டா வெளியான ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில உள்ள மத்திய பல்கலைக்கழகம். அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த திருவாரூர் மாவட்டத்தில உள்ள சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பு. இது முழுக்க முழுக்க கன்ஃபர்ம்டு வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? அவங்க தெளிவா போட்டிருக்காங்க இல்லையா? டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ கன்ஃபர்ம்டு வேலைவாய்ப்பு. மொத்தம் பார்த்தீங்கன்னா, 14 விதமான வேலைவாய்ப்பு இருக்கு. 23 எண்ணிக்கையில இருக்கு. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய அப்ளைடு சைக்காலஜில ஒரு வேக்கன்ட் இருக்கு. எஸ்சில. ஒண்ணு வந்து பிடபிள்யூடி இருக்கு. அப்புறம் வந்து நம்மளுடைய சிஎஸ்இல ஒரு வேக்கன்சி இருக்கு அன்ரிசர்வ்ல. புரொஃபசர் கேடர்ல. எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு எஸ்டில. அப்புறம் ஹிஸ்டரில பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்ட் ஓபிசில இருக்கு. அப்புறம் லால பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்ட் ஓபிசில இருக்கு. அப்புறம் எம்.ஏ சொல்லக்கூடிய மெட்டீரியல் சயன்ஸ்ல ஒரு வேக்கன்சி எஸ்டில இருக்கு. அப்புறம் மியூசிக்ல 1 ஓபிசில இருக்கு. அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மென்ட்ல 1 ஓபிசில இருக்கு. அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு. இப்ப இது பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லாமே 14 லெவல்ல உள்ளது. அப்புட்ன்னா என்ன போஸ்ட் அப்புட்ன்னா, புரொஃபசர் போஸ்ட்ல உள்ள வேக்கன்ட். அடுத்து பார்க்க போகக்கூடியது அசோசியேட் புரொஃபசர் 13A அந்த லெவல்ல. ஸோ, அது பார்த்தீங்க அப்டின்னா, அப்ளைட் சைக்காலஜிக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. ஜியோகிராஃபிக்கு ஒரு வேக்கன்ட் எஸ்டில வருது. ஹிஸ்டரியில ஒரு வேக்கன்ட் எஸ்டில வருது. அப்புறம் நம்முடைய ஹார்ட்டிகல்ச்சர்ல ஒரு வேக்கன்ட் ஓபிசிக்கு வருது. லால 2 வேக்கன்சி இருக்கு. ஒண்ணு வந்து அன்ரிசர்வ்டு, ஒண்ணு எஸ்சி. அப்புறம் மியூசிக்ல வந்து ஒரு வேக்கன்சி ஓபிசி லெவல்ல இருக்கு. அப்புறம் நம்முடைய சோசியல் ஒர்க்ல ஒரு வேக்கன்ட் எஸ்டிக்கு வருது. அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட்ல ஒரு வேக்கன்ட் எஸ்டிக்கு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். மொத்தம் 30 வேக்கன்சி இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் புரொஃபசர் லெவல் 10 பார்த்தீங்க அப்டின்னா, அப்ளைட் சைக்காலஜி ஒரு வேக்கன்சி பிடபிள்யூடி பிரிவுல வருது. அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஒரு வேக்கன்ட் வருது அன்ரிசர்வ்ல. அப்புறம் வந்து எபிடமியாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்ட் ஓபிசிக்கு வருது. ஸோ, அப்போ வந்து நம்மளுடைய ஜியாலஜிக்கு ஒரு வேக்கன்ட் அன்ரிசர்வ்டுக்கு, ஒரு வேக்கன்ட் ஓபிசிக்கு மொத்தம் 6 வேக்கன்ட். ஸோ, பார்த்தீங்க அப்டின்னா, புரொஃபசர் லெவல்ல 8 வேக்கன்ட்டும் அவளுடைய லெவல் 13A, லெவல் 10ல 9, 6 வேக்கன்சின்னு மொத்தம் 23 வேக்கன்சி வருது. இது எல்லாமே வந்து கன்ஃபர்ம்டு வேக்கன்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு 31/10 லாஸ்ட் டேட்டு. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய இதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? என்ன என்ன படிச்சிருக்கணும்? என்ன லெவல்ல இருக்கணும்? அப்படி எல்லாமே இதுல வந்து இருக்கு பாத்துங்க டீட்டெயில்டா. அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா வந்து பிஹெச்டி டிகிரி இருக்கணும். இது வந்து போட்டிருக்காங்க. தே நாட் குவாலிஃபைட் ஃபார் என்இடி. அது மட்டும் இல்லாம, இதுக்கு அப்ளை பண்ற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ரூ. 750 அன்ரிசர்வ்டுக்கு, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு. அது நம்முடைய எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயிலு. என்ன தகுதி இருக்குன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுல வந்து என்னென்ன வந்து அவங்களுக்கு தேவையானது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த குவாலிஃபிகேஷன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது போஸ்ட் ஆஃப் புரொஃபசர் போஸ்ட்டுக்கு. ஸோ பிஹெச்டிக்கு கண்டிப்பா தேவ. அது போக என்ன வேணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து இந்த போஸ்ட் அசோசியேட் புரொஃபசர் போஸ்ட்டுக்கு. அதுக்கு என்ன தகுதி வேணும்? அதுக்கு கண்டிப்பா பிஹெச்டி வேணும். அடுத்து அசிஸ்டன்ட் புரொஃபசர் போஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கும் என்ன தகுதி வேணும்? இந்த மாரி. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன தகுதி வேணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுங்க. அந்த ஃபார்ம் வந்து நான் லிங்க்ல குடுத்துருக்கேன். அந்த ஃபார்ம என்ன பண்றீங்க நீங்க அப்டின்னா, இது வந்து வந்து 2 போஸ்ட் இருக்கு.
சாரி. இப்ப நீங்க பார்க்குறது கன்ஃபார்ம் போஸ்ட்டு. அதே மாரி இது என்ன பண்றாங்கன்னா, டெம்பரவரியாவுக்கும் ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அதுல தான் வந்து அப்ளை பண்ற ஃபார்ம் இருக்கு. இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஆகணும். இப்ப நீங்க பார்க்குறது ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடியது. ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு, நீங்க அந்த அப்ளை பண்ண ஃபார்ம நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதுல உங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க வச்சு, பத் அ நவம்பர் 10க்குள்ள நீங்க அத வந்து நீங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிச்சிடணும். இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஸ்டாஃப். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ வந்து தயவுசெய்து நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு கன்ஃபார்ம் கிடைச்சுச்சுன்னா, நமக்கு வந்து எந்த கவலையுமே இல்ல. ஸோ ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. இத நீங்க விட்டுற வேணாம். இப்ப நீங்க பார்க்குறது நான் பெர்மனன்ட் ஜாப் பத்தி வீடியோ போட்டுருக்கேன். இப்ப இதே இத வந்து டெம்பரரிக்கா கேட்டுருக்காங்க. அடுத்து நான் அத வீடியோவா அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.